ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜனவரி 13ஆம் தேதி அன்று பௌர்ணமி நடக்க இருக்கு. இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு மாற இருக்கு. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் நீங்கள் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த கன்னிராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்கள் பொதுவாகவே எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட மாட்டிக்கொண்டீங்க அப்படின்னா தொணன்னு பேசி தீர்த்து விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே உண்மையில் கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயங்களையுமே முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. அவர்கள் அதிக சுதந்திரமானவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இவங்க இயல்பாகவே நிறைவானவங்க. செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன் எல்லா கோணங்களிலுமே அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்க. கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்க அதிக சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கின்ற முனைப்பும், பிரச்சனைகளை அவர்களே சரி செய்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டவர்களாக இந்த கன்னிராசினியர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆராயும். எல்லாவற்றையுமே நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலுமே ஒரு சில செயலை திறன்பட செய்வதற்கான எல்லா வழிகளுமே அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்க மிக ஆழமாக எல்லாவற்றையுமே கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டீங்க அப்படின்னா தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மை பயன்படுத்தி சிக்கலில் இருந்து உங்களை வெளியேற்றுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே கூர்மையானவங்க அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த மாதம் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மீது குரு பகவானின் பார்வையானது பதியுது. எனவே உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே வந்து சேரும். சச்சரவுகள் அனைத்துமே நீங்க போகுது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைத்து பொருளாதார நிலை உயரக்கூடும். புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகப்படியாக உங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கும் மாதமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலும் மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்வையிடுறாரு. மேலும் கும்பத்திற்கு சுக்கிரன் சென்ற பிறகு அவர் மீது பார்வையானது செலுத்துறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான். அவர் வெற்றிகள் மற்றும் ஸ்தானாதிபதியாக இருக்கிறாரு. எனவே அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பார்க்கும் பொழுது தனவரவு தாராளமாக வந்து சேரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். மேலும் இந்த நேரத்தில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற மனக்குழப்பங்கள் ஏற்பட போகுது. இருப்பினும் கூட வியாபாரம் மற்றும் தொழில் வெற்றி நடைபோடும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சுப காரியங்கள் இப்பொழுது நல்லபடியாக நடக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்போடு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க.
மேலும் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்க போகிறாரு. மேலும் கேதாதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வலிமை இழக்கும் போது நன்மை கண்டிப்பாக செய்யும். அந்த வகையில் குடும்ப முன்னேற்றம் திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். கடுமையாக முயற்சித்து இதுவரை நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். மேலும் கல்யாண முயற்சி கைகூடி வரும். நீண்ட நாளை பிரார்த்தனை அனைத்துமே நிறைவேற்றுவீங்க. கட்டிட வீட்டை பழுது பார்க்க அல்லது வீடு கட்டும் முயற்சிகளை ஆர்வம் காட்டுவீங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் வாசல் கதவு வந்து தட்டும். நம்பிக்கை உரியவர்கள் மூலமாக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் இடமாற்றம் இனிமை தரக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக அமைய போகுது. அதே போல் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சொல்லப்படுது. மேலும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனத்திற்கு வழி பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வு கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழ்நிலையும் அதனால் வருமான பெருக்கமும் வரப்போகுது. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் தனுசு ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. இதனால் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்திற்கு அதிபதி தான் இந்த புதன் பகவான். மேலும் சுகஸ்தானத்திற்கு செல்வது நல்ல நேரமாக உங்களுக்கு அவர் அமைச்சு கொடுக்க போகிறாரு. அதாவது இதனால் தொட்டதெல்லாம் தூங்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வளம் சிறக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொழிலில் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் உள்ள போட்டியாளர்கள் தானாகவே விலகி போவாங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நெருக்கடி நிலை அகலும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய நேரிடும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்புல திறமை வெளிப்படும். பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வருங்காலத்தை பற்றி பயம் அகலும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி 10, 11. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் கரும்பச்சை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவு கணிசமாக இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட போகுது. பிறந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வாங்க. இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு விருந்து விசேஷங்களில் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு உறவினர்களால் நிறைய விதமான உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு சிறு உபாத்திரங்களும் ஏற்பட போகுது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் ஒரு படி உயரக்கூடும். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறக்கமான நிலைகள் அனைத்துமே மாறப்போகுது. உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க போகுது. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் இருக்கும். மாத முற்பகுதிக்கு மேலே வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கு. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 8 விடியற் காலை முதல் 9, 10 மதியம் வரை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஆஞ்சநேயர். செய்ய வேண்டிய பரிகாரம் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் சிவஸ்துதிகளை பாராயணம் செய்வதும் நன்மையை கொடுக்கும். மேலும் சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க.
இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களிடம் உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.